கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த வருஷத்திலே 5 மாதங்கள் பூரணமாக கர்த்தர் நம்மை காத்து வந்திருக்கிறார். இந்த கொள்ளை நோய் மத்தியிலும் கூட நம்மை அது அணுகாதபடிக்கு கர்த்தர் மட்டுமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ வல்லவர் அப்பா, நீ போதுமானவர். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேவன் நல்லவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ரட்சித்து எங்களை மீட்டுக் கொண்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக ஆண்டவரே இடத்திலே நாங்கள் வருகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எங்களை காக்கின்ற தெய்வம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த தேவன். நீர் எங்களை மட்டுமாய் காத்து வந்திருக்கிறீர். இந்த நாளிலுமாக அப்பா, கடந்த 5 மாதங்கள் பாதுகாத்து இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு நன்மைகளின் நாயகனாய் இருந்து இம்மட்டும் காத்த எங்கள் தேவன் இனிமேலும் எங்களை காக்க நல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்யப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன். நீர் வாக்கு மாறாதவர். அதிசயங்களையும் அற்புதங்களை எங்களை ஆண்டவரை காண செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன். இந்த மாதத்திலே நாங்கள் உடைய அதிசயமான காரியங்களை பார்க்க நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. உடைய அன்பின் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் ராஜாவே, தேவனாம் கர்த்தாவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். பாடலை பாடலாம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் இந்த பாடலை பாடலாம். Israel, Raja,
ஆண்டவர் மாத்திரமே நமக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால் நம்ம இப்போ நிற்க முடியாது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது. அவருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். ஆண்டவர் நமக்கு நல்லவராக ஆண்டவர் இருப்பார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Thank you.
எங்களோடு கூட இடைப்படுவீராக. நடத்தும் ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 6ஆம் மாதம் இந்த முதல் தேதி காண கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய சூழ்நிலை தேவன் நன்றாக அறிவார். உங்களுடைய நெருக்கங்கள், போராட்டங்கள், இல்லாமையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அறிகிறது மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த புதிய நாளிலே நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்வது நல்லது. நம்மை ஒருபோதும் அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். அன்பான நம்முடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நாம் கொடுக்கிற வார்த்தையை கவனிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிறோம். நல்ல இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உரிமையாய் மாறுவதாக நீ பேசும். பேசு மூலம் கேட்கிறோம். ஆமென். இங்க பார்க்கிறோம், அவருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. யார் இந்த பெண்? இவர் சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து, மோவாப் தேசத்திலிருந்து நகோமி நிமித்தம் இஸ்ரவேல் நாட்டிற்கு, பெத்லெகேம் நாட்டுக்கு வந்திருக்கிறார். அவளுடைய சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். எல்லாவற்றையும் இழந்து மாறாள் ஒரு சூழ்நிலையில் சொல்றார், என்னை யாராலும் நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள். மாறாள் என்று சொன்னால் கசந்த வாழ்க்கை. நான் இப்போது கசந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ரூத், நகோமி இருவரும் தன் சொந்த தேசத்திலே வந்து வறுமையின் கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அவர்களை தேவன் கண்ணோக்கி பார்த்தார். அங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அப்ப நமக்கு யாரால்தான் பலன் உண்டு, யாரால்தான் நன்மை கிடைக்கும்? மனிதர்களால் ஒருபோதும் நன்மை கிடைக்காது. அந்த நன்மை மனிதர்களால் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேச வேண்டும். அன்பான பிள்ளையே, இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கொடுக்க வல்லவர். என்னென்ன காரியத்தில் நமக்கு நிறைவான பலன்? ஒரு வசனத்தை நாம் தியானித்து பார்க்கணும். சங்கீதம் 91 கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91 திருப்பிக் கொள்ளுங்கள். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 4ஆம் வசனம், அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, ஆதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும்
போறோம். இங்க அழகாய் வாசிக்கிறோம், அவருடைய சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் சொல்லிட்டு பல நன்மைகள் இங்கு சொல்லப்படுகிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்க அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கம், எதுக்கு நீ பயப்பட வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அவர்கிட்ட அடைக்கலம் வந்தபடியினாலே உனக்கு பொல்லாப்பு வராது, வாதை உன் கூட கண்டுக்காது. எல்லாமே அவர்கிட்ட வந்துட்டா எல்லாம் நம்ம விட்டு விலகிடும். நாம் யாருடைய சேட்டையின் மேல் இருக்கிறோம்? அதுதான் புறஜாதியா இருந்த அந்த பெண், சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து சாபத்திலிருந்து வந்த பெண் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்த பொழுது அவருக்கு ஒரு நிறைவான பலன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது பரம்பரை வியாதி இருக்கும். தகப்பன் தாய் அவருடைய குடும்ப சொத்து போல சில வியாதிகள் இருக்கும், சில வறுமைகள் சொத்துல சேர்ந்தது போல இருக்கும், சில கெட்ட பழக்கங்கள், அவருடைய குடியிருப்பு அவருடைய சொந்தங்களை சார்ந்தது போல இருக்கும், பாவம். அவங்களை பார்த்தாலும் சொல்லுவாங்க, இந்த ஜனங்களே சபிக்கப்பட்டவங்க, அவன் அப்பா அப்படி, அவன் தாத்தா அப்படி, இவன் இப்படிதான் இருப்பான், ஏன்னா அவன் பரம்பரையா அப்படிதான். ஆனால் அவரிடத்துல வந்தா அந்த பரம்பரை தோஷம் நீங்கி போய்விடும். அல்லேலூயா. அந்த பரம்பரை பழக்க வழக்கங்கள் மாறி போய்விடும். கர்த்தர் மாற்றுகிறார். ரவுடி குடும்பமா ரட்சிக்கப்பட்ட போதும் பரிசுத்த ஜனமாகி மாறி விடுவார்கள். குடிகார குடும்பமா ரட்சிக்கப்பட்ட போதும் அந்த குடியிருந்து விடுதலை பெற்று பரிசுத்த கூட்டத்தில் அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அந்த பழக்கம் அப்படின்னா, ஐயோ நான் எப்படிதான் இவன் திருந்தாலும் தெரியாதுங்க, ஏன்னா அவன் தாத்தா குடிகாரன், அவங்க அப்பன் குடிகாரன், அவன் முன்னோர்களா அந்த பழக்கம் தானாங்க. நான் எப்படியோ இவன் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான். இதற்கு முன் உதாரணம் நம்ம ரூத் இருக்காங்க. ரூத் சபிக்கப்பட்ட தேசத்தில் வந்த பெண், சபிக்கப்பட்ட சந்ததியில் வந்த பெண், கர்த்தரிடத்தில் அடைக்கலம் வந்தபடியினாலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன நடக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும், அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராயித்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லெகேமிலே புகழ்பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருள் செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவுது என்றார். ஏற்கனவே வசதி படைத்த ஒரு மனிதன் தான் போவாஸ். ஆனா அங்கே ஊர் ஜனங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் இருந்தது உனக்கு பேர் புகழலாம் பெருசிலப்பா, இந்த பெண் ரூத் நிமித்தம் கர்த்தர் உன்னை பெத்லெகேமிலே புகழ் பெற செய்வாராக, புகழ்ந்திருக்க பண்ணுவாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாய் இருப்பாயாக. காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா கர்த்தரிடத்துல அடைக்கலமாய் வந்தார். நீ கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபக்கட்டும் மாறிடும். எல்லா சாபக்கட்டும் மாறிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஐக்கியம் என்ன? தேவன் உன்னை நேசிக்கிறான். தேவன் உண்மையில் அன்பா இருக்கிறார். நீ வா, என்னிடத்திலே வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அழகா ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நிம்மதியை கொடுப்பேன். நிம்மதி நமக்கு கிடைக்கிறதா? கர்த்தரிடத்தில் வருகிறது. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் தேவனுக்கு முன்பாக பாக்கியவான்களாக இருக்கிறோம். தேவன் உன்னையும் என்னை அதிகமாக நேசிக்கிறான். ஆராய்ந்து பார்ப்போம். சபிக்கப்பட்ட பெண்ணுதான், புறக்கணிக்கப்பட்ட பெண்ணுதான் ரூத். ஆனால் தேவனுக்கு அடைக்கலமா வந்ததனால அவள் பாக்கியம் பெற்றாள், பாக்கியவதியாக்கப்பட்டாள். அவள் நிமித்தம் சந்ததிகள் பெருக ஆரம்பித்த. வாசியங்களை மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ்
ஓபேத்தை ரூத்திடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தொடர்ந்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். அந்த அம்மா சபிக்கப்பட்டவதான் கர்த்தரிடத்தில் வந்தபடியினாலே அவள் நிமித்தம் சந்ததிகள் பெருகிற்று. அவள் பாக்கியவதியாய் மாற்றப்பட்டாள். இன்னைக்கு நீ கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். சங்கீதம் 91 சொல்றது போல, 91 சொல்றது போல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். காரணம் என்ன? நாம் இருக்கிற இடம் தேவனுடைய மறைவிடம். நாம் இருக்கிற இடம் தேவனுடைய சேட்டையின் கீழ். நாம் இருக்கிற இடம் அவர் பக்கத்தில் இருக்கிறபடினாலே நம்மை தேவன் உயர்த்தி கனப்படுத்துகிறார். இந்த கொள்ளை ஒண்ணும் பண்ணாது. கொரோனாவா இருக்கட்டும், மற்ற எந்த வியாதியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணும் பண்ணாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மை பாதுகாக்கிறது அவருடைய வேலை. நம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். பெயர் கிறிஸ்தவர்கள் அது தொடரும். ஆனா உண்மையா நீ தேவனை தேடினால் உன்கிட்ட அது வராது. உன்னை தேவன் பாதுகாப்பா. அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த மாதம் கர்த்தர் உனக்கு அடைக்கலாம். நீ அவரிடத்துல வரணும், வந்ததான் அடைக்கணும். அதனால சங்கீதம் சொல்றாரு, எனக்கு அடைக்கலமா இருந்த உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எனக்கு அடைக்கலமா இருந்த கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருக்கார். அவர் இன்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பாயா? இந்த ஜூன் மாதம் உன்னை பாதுகாக்கிற மாதம், உனக்கு உதவி செய்கிற மாதம், உன்னை கனப்படுத்துகிற மாதம். அர்ப்பணிப்போமா? நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதம் முடிந்து விட்டது. இந்த 6ஆம் மாதம் காலடி வைத்திருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கணும். சீக்கிரத்தில் நாங்கள் ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்கிற மாதமாக மாற்றிக்கொள்ளுங்க. எங்க தேசத்தில் இருக்க அந்த கொள்ளை நோயை அகற்றும். எங்க தேசத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடும். அண்டவரே சோத்திரம். எங்க தமிழ்நாடு மட்டுமல்ல, சென்னை பட்டணம் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு பதிலை அனுப்பும். அன்று மோசையை பார்த்து சொன்னீர், எகிப்திலே என் பிள்ளைகள் விடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். இப்போது இந்த இந்தியா முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் விடுகிற கண்ணீரின் கூக்குரலுக்கு பதிலை அனுப்பும். ஆராதிக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். அந்த பார்வனத்தில் பேசும் பொழுது, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி பிரித்தெடுத்துக் கொண்டு வந்த கர்த்தர் அல்லவா நீர். எங்கள் பட்டணத்திலே உண்மை விடுதலை ஆராதிக்க முடியாமல் தடையா இருக்கிற அந்த பொல்லாத கொள்ளை நோயை எங்களிருந்து அகற்றும். எங்க பட்டணத்திலிருந்து அகற்றும். எங்க தேசத்திலிருந்து அகற்றும். ஆண்டவரே, நீ பாதுகாப்பார், பாதுகாப்பார். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வழியை திறந்தருளும். அரசாங்க அதிகாரிகளோடு பேசும். உண்மை ஆராதிப்பதற்கு வழி திறக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். உம்மிடத்தில் அடைக்கலமாய் வந்தபடியினாலே, உம்முடைய சேட்டை நிழலில் வந்தபடியினாலே அவளை உயர்த்தி கனப்படுத்தினீர். இன்றைக்கும் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாய் மாற்றியிருக்கிறேன். எங்களையும் மாற்றும், எங்களையும் மாற்றும் ஆசீர்வதியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நடத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அன்பின் சமாதானம், நன்மை, ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட என்ன